வணக்கம். ஆம்பூரை சேர்ந்த ஷமீல் அகமது மே மாதம் ஆம்பூர் அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு போறார். சென்னைக்கு அவர் ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்றாரு. அது ஹோல்சேல் பொருள் வாங்கறதுக்காக சென்னைக்கு அடிக்கடி வந்து போறது வழக்கம். எப்போதும் போல அந்த மாதிரி அவர் வியாபாரத்துக்கு போறார். அது எப்போன்னா 2015 வருஷம் மே மாதம் போறாரு. போயிட்டு அவர் சில நேரத்தில் உடனே வருவார், அடுத்த நாளும் வருவார், தங்கியிருந்தும் வருவார். அந்த மாதிரி போய் பொருளை வாங்கிட்டு தங்கியிருந்து அடுத்த நாள் ஆம்பூருக்கு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வருது, பள்ளிகொண்டா போலீஸ் வந்து என்ன கேட்குறாரு, அது மாதிரி ஒரு விசாரணைக்கு உங்களை கூட்டினர் சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கூட்டின்னு போறாங்க. கூட்டின்னு போய் அங்கே விசாரிக்கிறாங்க. என்ன விசாரணை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுக்காக கூட்டின்னு போறீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஸ்டேஷனுக்கு முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிடும் போது பையனை காட்டுறாங்க. பையன் இருக்காரு. நாங்கள் விசாரிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. என்னங்க விசாரணை, என்ன காரணம்னா இந்த மாதிரி பள்ளிக்கொண்டால இருந்து பழனின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃபு பவித்ரா காணாத போயிட்டாங்க, இவர் தான் கடத்தின்னு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம், விசாரிச்சு நாங்கள் அனுப்பி விட்டுறோம். மக்களும் சரி நம்பிக்கணும் போயிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா பொண்ணுச்சு, போலீஸ அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, அடிச்சு தொங்க விட்டாச்சு. விசாரணையின் போது ஷமீல் அகமது என்ன சொல்றாருன்னா, நான் கடத்திங்களாம் போகல, அந்த அம்மா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சவங்களும் கிடையாது, குறைஞ்சவங்களும் கிடையாது. நான் மெட்ராஸுக்கு போனேன், அதே ட்ரெயினில் அவங்களும் வந்தாலும் பேசின்னு போனோம், சென்ட்ரல் போனோம். நான் இறங்கிட்டேன், அவங்க இறங்கிட்டு நான் அம்பத்தூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியும், அதுக்கே மேல என்ன எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இவரு. ஆனா இவங்க நம்பல. அதனால இதுதான் கடத்தின்னு போய் என்னவோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடிச்சு குத்துயிரும் குலை உயிருமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண பையன் இறந்து போயிட்டான். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இறந்து போயிட்டாருன்னு ஆம்பூரை போர்க்களமாக காட்சி அளித்தது. அந்த பெங்களூர் மெயின் ரோடு ஸ்தம்பிச்சு போச்சு. கலவர பூமியா மாறி போச்சு. அதாவது ஸ்டேஷன் அடிச்சு ஒட்டைக்கிறாங்க, டிஎஸ்பி ஜீப்பை கொளுத்துறாங்க, இன்ஸ்பெக்டர், ஏகப்பட்ட சேதாரம், பயங்கரமான பிரச்சனை, வெடிச்சு செதறுது. இதுக்கடையில ஷமீல் அகமது ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போலீஸ், எப்ப பாடி இப்படி எட்டுன்னு வந்தா பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க, கமக்கமா ஒரு ஷார்ட் ரூட் சொல்லு, அந்த ரூட்ல எட்டு உங்க பள்ளிவாசல் கபர்ஸ்தான்ல பாடி அடக்கம் பண்ணிடலாம், யாருக்கும் சொல்லக்கூடாது, இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் விபரீதமாயிடும், பயமுறுத்திட்டாங்க. பயமுறுத்து வந்து ஜிஹெச்ல இருந்து அந்த பாடியை ஒரு ஷார்ட் கட்ல எட்டு போயிட்டு பள்ளிவாசல் எட்டு போயிட்டு கடகடன்னு நோண்டி புதைச்சிட்டாங்க. ஆனா கலவரம் என்ன ஆகுதுன்னா, ஷமீல் அகமது அடிச்சு கொலை பண்ண போலீசார் மேல நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போட்டு கொலைகேஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதோட இன்னொரு பாருங்க, காணாம போன பவித்ரா திரும்பி வந்துட்டாங்க. எப்படி இப்ப என்ன ஆகி போச்சு? போலீஸ் பண்ணதானே தப்பு, புலன் விசாரணை பண்ணது தப்பு, காட்டு முராண்டித்தனமா மிருகத்தனமா அந்த பையனை தாக்கி காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கோவம் வந்துச்சு மக்களுக்கு. கடத்தியும் போல ஒன்னும் போல அந்த நாதாரி வந்துடுறா, அந்த அம்மா மேல பல குற்றச்சாட்டு சொல்றாங்க, அது நமக்கு தேவையில்லாதது. அதுக்கப்புறம் வழக்கு சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடிக்கு மாறின உடனே அந்த இன்ஸ்பெக்டர், அதாவது யார் அந்த இன்ஸ்பெக்டர்னா மார்டின் பிரேம்ராஜ். அதுக்கப்புறம்
சிறப்பு எஸ்ஐ சபாரத்தினம், நாகராஜ், ஐயப்பன், இவங்களாம் கான்ஸ்டபிள், முரளி, சுரேஷ், முனியன், இது எல்லார் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. சிபிசிஐடி போலீசார் உடனே கேஸ் போயிடுச்சு. உடனே சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே பள்ளிக்கொண்டா போலீஸ் மூடியாச்சு. இன்ஸ்பெக்டர் மார்டின் தன்ராஜ் குடும்பத்தோட தலைவர் ஆயிட்டார். சிபிசிஐடி தன்ராஜுடைய கோட்ரஸ்ல சம்மனை ஓட்டிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அதன் பிறகு தன்ராஜ் அந்த கேஸ் என்ன ஆச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா தன்ராஜ் கேஸ் என்ன ஆச்சுன்னு? முடிஞ்சு போச்சு. இந்த கலவரம் நடந்து 10 வருடங்கள் ஆகிறது. 10 வருடத்துக்கு அப்புறம் இப்ப என்ன இருக்குதுன்னா 28ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த கலவரத்துக்கு கேஸ் போடுவாங்க இல்லையா? இந்த கலவரத்தில் ஏகப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அது 22 பேர் தான் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டு 9 ஆண்டு, 10 ஆண்டு, 13 ஆண்டு செக்ஷன் வாரியா பிரிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. 2 நாளைக்கு முன்னால கொடுத்தாச்சு. அது பொருளாக சேதமானதுக்கு அந்த எம்எல்ஏ மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ சொத்தை பறிமுதல் பண்ணி கொடுக்கணும். அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. ஆனா அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் தலைமை தாங்கி எல்லாம் பண்ணார். முடிஞ்சு போச்சுங்களா? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த கலவரத்துக்கு நடந்த என்னென்ன விஷயம், என்னென்ன ஆச்சு, எல்லாம் கலவரத்துக்கு நடந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் சிபிசிஐடி கொலை வழக்கு பதிவு செய்த அந்த வழக்கு என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் எங்க? அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்து 2015 இன்சிடென்ட் நடந்து 1 வருஷமாக தலைவராக இருந்த இந்த இன்ஸ்பெக்டர் மார்டின் கன்னியாகுமரியில காட்டுப்பகுதியில மான் வேட்டையாடி மான சாப்பிட்டார், குழம்பு சாப்பிட்டார். அது வனத்துறையில் அவரை கைது பண்ணாங்க. கடைசியா வந்த செய்தி தான். இதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆச்சு, தன்ராஜ் என்ன ஆனா இதுவரைக்கும் செய்தியே வரல. கேட்டா இப்போ ஆம்பூர் வேலூர் ரிப்போர்ட்டரை கேட்டா அதான் மூட்டாங்க சார் அப்படிங்கிறார். இந்த இவ்வளவு கலவரமானதற்கும் இவ்வளவு பொருள் சேதமானதற்கும் பொது சொத்து சேதமடைந்ததற்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காட்டு முராண்டித்தனமாக மனிதநேயமே இல்லாம உண்மையை கண்டறிய யோக்கியது இல்லாம பொய்யா விசாரிச்சு அந்த பையனை சாவடிச்சிங்க. அதனாலதான் கலவரம் ஆச்சு. அதுக்கு அந்த போலீஸ் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. இது காரணமே அவங்கதான். இப்ப அந்த தன்ராஜ் கேஸ் என்ன ஆச்சு? ஏன்னா இந்த வழக்குக்கு நான் தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரியும் போது நான் இந்த வழக்குக்கு போய் அங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கெடுபடியான நேரம், ரொம்ப சங்கடமான, உள்ள நுழைய முடியல. என்னதான் இருந்தாலும் யாராவது ஒரு போலீஸ் அவங்க தெரிஞ்சிருக்குன்னு போனா அங்க 4-5 பேர் ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லாமே தெரிஞ்சவங்க. ஒண்ணுமே சொல்ல, நாங்க பாட்டுக்கு உள்ள போனா யாரெல்லாம் பேட்டி எடுக்கணும் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல்ஸ் கம்பெனி தான் இன்னும் இருக்கு என்கிட்ட. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போய் அந்த ஷமீர் அஹமத் குடும்பம் எப்படி இருக்கு, அந்த வழக்கு எப்படி போச்சு, 7 பேர் உள்ள போயிருக்காங்க, அவங்களுக்கு ஜாமீன்தார் யாரும் கிடையாது, அப்பீல் போல, மீதி பேர்லாம் அப்பீல் போற சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் என்ன விஷயம் சொல்லிட்டு நான் ஆம்பூர்ல போய் விசாரிக்க போறேன். விசாரிச்சுட்டு அதன் பிறகு உண்மையான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தன்ராஜ் இன்ஸ்பெக்டர் மார்டின் தன்ராஜ் இன்ஸ்பெக்டர் என்ன ஆனார், அந்த வழக்கு என்ன ஆச்சு, இதனால் தோண்டி துருவி இப்ப எடுக்கணும். எடுத்து உங்கள் முன்னால் அடுத்த பதிவில் உங்களிடத்திலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.